தமிழகத்தில் முக்கிய கட்சி வேட்பாளர்கள் பலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் சுதீஷ் மற்றும் சார்ல்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் சுதீஷிடம் பேசலாம். சுதீஷ், கோவையை பொறுத்தமட்டில் இன்னைக்கு முக்கிய கட்சி வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் மனு தாக்கல் செய்ய இருக்காங்க? இப்போ முன்னதாக நேற்றைய தினம் கோவை மாவட்டத்தில் மொத்தமாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாநகர பகுதியில் 4 தொகுதிகளும், புறநகர் பகுதியில் 6 தொகுதிகளும் உள்ளடக்கிய ஒரு 10 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் எஸ்டிபி கட்சி முக்கியமாக பெரும்பாலான தொகுதிகளில் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். இதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினம் மட்டும் 11 வேட்பாளர்கள் இந்த 10 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கமுத்து என்பவருக்கு எதிராக அவருடைய தங்கை சொத்து விவகாரம் தொடர்பாக அதில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக அவருக்கு எதிராக சுயேட்சையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக நேற்று பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மொத்தம் 10 தொகுதிகளில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக அளவில் இங்க வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக சிங்காநல்லூர் பகுதியில் முன்னாள் துணை மேயர் கார்த்திக் அவர்கள் இன்றைய தினம் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் இந்த பகுதியில் மாநகர பகுதியில் துணை மேயராக இருந்ததாலும் கடந்த மாநகராட்சி மேயர் தேர்தலில் அவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்தார். அதனால் சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக ஒரு போட்டி கொடுக்க வேட்பாளராக கார்த்திக் இருக்கிறார். அந்த வேட்பாளர் இன்றைக்கு இந்த பகுதியில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். காயத்ரி.